யூடியூப்ல போடு. அடிச்சான்ல. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான தர்ஷன் தற்போது திரைப்படங்களிலும் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கிறார். இவர் முகப்பேறு பகுதியில் வசித்து வரும் நிலையில் அவர் தங்கியிருக்கும் வீட்டின் அருகே டீ கடை ஒன்று இருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் டீ கடைக்கு டீ குடிக்க வந்த ஒரு தரப்பினர் பிக் பாஸ் தர்ஷன் வீட்டின் முன்பு காரை நிறுத்தி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தர்ஷனால் தன்னுடைய வீட்டிற்குள் போக முடியவில்லை என்று வாக்குவாதம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதில் இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் தர்ஷனை சிலர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல தர்ஷன் தாக்கியதாகவும் எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதில் தாக்கப்பட்டவர் நீதிபதியின் மகன் என்று தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான மகேஸ்வரி மற்றும் நீதிபதியின் மகன் ஆதிசுடி இருவரும் ஜே நகர் காவல் நிலையத்தில் தர்ஷன் மீதும் அவருடைய உறவினர்கள் மீதும் புகார் கொடுத்திருக்கிறார்கள். புகாரை தொடர்ந்து தர்ஷனிடம் ஜே நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. யூடியூப்ல போட்டு விடு. யூடியூப்ல போடு. அடிச்சான்ல. அதேபோல தர்ஷன் தரப்பிலிருந்தும் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தர்ஷன் தங்களை தாக்கியதாக ஆதிசுடி மற்றும் மகேஸ்வரி இருவரும் அண்ணாநகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நீதிபதியின் மகன் ஆதிசூடி, அவரது மனைவி லாவண்யா, மாமியார் லோகேஸ்வரி ஆகியோரை தர்ஷன் தாக்கியது உறுதியானதால் பெண்கள் வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது உறவினர் லோகேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். பிக் பாஸ் பிரபலம் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.